Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம் பார்ட் 2. இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃப்ரேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் சர்க்கிள் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? லார்ஜ் சர்க்கிள் நம்ம எதுக்கெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இனிஷியலாக வந்துச்சுன்னா ஸ்வா, இதுவே மீடியலாவோ இல்லைனா வந்து ஃபைனலாவோ வந்துச்சுன்னா செஸ், இல்லையா? ஸோ இதை வச்சு என்னென்ன ஃப்ரேசஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஹாவ்ன்றது நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்னா ஹாவ், செகண்ட் பிளேஸில் இவ் வி நம்ம வந்து எழுதுவோம். இதுவே ஆஸ் வி ஹாவ் அப்படின்னா அதில் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஆஸ் வி ஹாவ் இது உங்களுக்கு என்னன்னு தெரியும். சின்ன சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா செவரல், பெரிய சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா ஆஸ் வி ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கேன் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் கே எழுதுவோம். இதுவே ஆஸ் வி கேன் அப்படின்னா லார்ஜ் சர்க்கிள், அதில் கே, இதில் இருக்கிற அந்த எஸ்டபிள்யூ ஸ்வா சவுண்டு, இதில் இருக்கிற எஸ்டபிள்யூ ஸ்வா சவுண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ், இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இனிஷியலாக ஒரு லார்ஜ் சர்க்கிள், அப்புறம் எல் ஸ்டோக்கு, அப்புறம் ஒரு ஸ்மால் சர்க்கிள், ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக லார்ஜ் சர்க்கிள் எழுதுகிறப்ப அது வந்து ஸ்வா சவுண்டு. இதுவே மீடியலாக பார்ப்போம். மீடியலாக லார்ஜ் சர்க்கிள் இன் திஸ் சிட்டி, இதில் பாருங்கள் திஸ்ஸில் ஒரு எஸ் சவுண்டு, சிட்டியில் ஒரு எஸ் சவுண்டு. அதனால் இன் திஸ் சிட்டி, திஸ்னா வெறுமனே இப்படி மட்டும் எழுதுவோம். பெரிய சர்க்கிள் எழுதுறதால சிட்டியில் இருக்கிற அந்த எஸ் சவுண்டும் இதில் சேர்ந்து வந்து வந்துடுது, இன் திஸ் சிட்டி. ஓகே, தென் ஃபைனலாக வர லார்ஜ் சர்க்கிள் பார்க்கலாம். திஸ் இஸ், திஸ்ன்னா சின்னதாக எழுதுவோம், பெரிய சர்க்கிள் எழுதுறதால திஸ் இஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆஸ் இஸ், சின்னதாக எழுதணும் அப்படின்னா ஆஸ், ஏஎஸ்ன்னு சொல்லிட்டு. இதுவே பெரிய சர்க்கிள் எழுதணும் அப்படின்னா ஆஸ் இஸ். இதே தான் ஆஸ் ஹேஸுக்குமே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் பிளேஸில் சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா அது வந்து இஸ்ஸு. இதுவே செகண்ட் பிளேஸில் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா அது இஸ் ஆஸ் ஆர் இஸ் ஹிஸ். அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரேசஸ் ஒன்று ஒன்றுத்துமே வந்து 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.